ஸ்ரீரங்கம் சொல்லும் பொழுதே நாம் மட்டுமல்ல மனமும் சேர்ந்து இனிக்கிறது. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஆழ்வாருடைய ஒரு அழகான பாசுரம். இந்த பாசுரத்தை சொல்லி இந்த வீடியோவை தொடங்குவோம். திருவரங்கமானது 11 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. மொத்தம் 247 பாசுரங்கள். அதில் சில பாசுரங்களையும் இந்த கோயிலை பற்றியும் பார்ப்போம். ஸ்தல வரலாறு முழுவதும் சொன்னால் நீண்டிட்டே போகும், அதனால் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். திருப்பார்கடலிலிருந்து ஒரு விமானம் தோன்றியது. அந்த விமானத்தை தேவர்கள் பலகாலம் பூஜித்து வந்தனர். அதன் பிறகு அந்த விமானத்தை சூரிய வம்சத்தில் தோன்றிய இஷ்வாகு மன்னனுக்கு கொடுத்தார்கள். இஷ்வாகு குலத்தில் வைத்து அயோத்தி மன்னர்களால் துதிக்கப்பட்ட இந்த விமானத்தை ராமன் தன் பட்டாபிஷேகத்துக்கு பிறகு விபீஷ்ணனுக்கு கொடுத்தார். விபீஷ்ணன் அந்த விமானத்தை இலங்கை செல்லும் வழியில் காவிரி கரையில் விமானத்தை வைத்துவிட்டு இளைப்பாறினார். பிறகு எடுக்க முயலும் போது எடுக்க முடியவில்லை. பெருமாள் தான் இங்கேயே தங்க விருப்பம் தெரிவிக்கவும் விபீஷ்ணன் மனம் அமைதியடையும் பொருட்டு விபீஷ்ணன் இருக்கும் தென்திசையை நோக்கி பள்ளி கொள்வதாகவும் கூறினார். முதலில் சோழ மன்னன் தர்மவர்மன் என்பவர் இந்த கோயிலை கட்டினார். அதற்கு பிறகு ஒவ்வொருவரும் ஆட்சி செய்யும் காலத்திலும் திருப்பணிகள் நடந்து இன்று மிகவும் பெரிய கோயிலாக இருக்கிறது. 108 திவ்ய தேசத்தில் இது முதல் திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்தை பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மூலவர் பெயர் ரங்கநாதன். புஜக சயனத்தில் பள்ளி கொண்டிருக்காரு. தாயார் ரங்கநாயகி. தீர்த்தம் சந்திர புஷ்கரணி மற்றும் காவேரி. இவ்வளோதான் சின்ன சுருக்கமாக நம்ம இப்போ இந்த ஸ்ரீரங்கத்தை கோயிலை பற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்ரீரங்கத்தை ஆழ்வார்கள் எப்படி பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்குள்ள பெருமாள் எப்படி பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு ஆழ்வார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை லங்கை நோக்கி கடல்நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலெனக்கு உருகுமாலோ என் செய்கேன் அப்படின்னு ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தை விளக்கத்தை இப்போ நம்ம பார்ப்போம். கடல் போன்ற நிறத்தை உடைய என்னுடைய பெருமாள் மேற்கு திசையில் திருமுடியை வைத்தும் தலையை மேற்கு வச்சு படுத்திருக்கிறாரு. கிழக்கு திசையில் திருவடியை வைத்தும் கிழக்கு பக்கம் காலை நீட்டி படுத்திருக்கிறாரு. வடக்கு திசையில் பின்னழகு காண்பித்தும், அதாவது வடக்கு பக்கம் முதுக காட்சி படுத்திருக்கிறாரு. தென் திசையில் இலங்கை நோக்கியும், அதாவது தென் திசையை நோக்கி இலங்கை விபீஷணனுக்கு முதல்ல சொன்னது மாதிரி நான் உன்னுடைய ஊரை பார்த்து கொண்டிருப்பேன் சொன்னது மாதிரி தெற்கு திசையில் இலங்கை நோக்கியும் ஒரு பாம்பின் மேல படுத்திருக்கிறாரு. இந்த அழகை பார்த்தவருடைய என்னுடைய உடலெல்லாம் உருகுகிறது, என்ன செய்வேன் என்று அழகாக பாடுகிறார். இந்த பாசுரம் சூப்பர் பாசுரங்க, நல்லா கேளுங்க. பெயரே எனக்கு யாவரும் யானும் ஓர் பெயனே எவர்க்கும் இது பேசி என் ஆயனே அரங்கா என்று அழைக்கின்றேன் பேயனா ஒழிந்தேன் எம்பெருமானுக்கே. ஒரு அழகான பாசுரம். இந்த பாசுரத்தோட விளக்கத்தை இப்போ பார்ப்போம். இந்த பாசுரத்தோட விளக்கம் என்னன்னா, ஒரு சன்னியாசி இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம சந்தோஷமாக அப்படி இப்படி எல்லா விஷயங்களையும் பண்ணுறாங்களா, அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு பைத்தியமாய் தோணுது. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இறைவனை நினைத்து முக்தி அடைவு தான் உயர்ந்த வாழ்க்கை, அதை சொல்லுவாங்க. அப்போ நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம், அவர் கிறுக்கல் சொல்லுவோம், அப்படி தானே? அதே மாதிரி தான் இவர் பெருமாளுடைய உயர்ந்த குணங்களையும் அவரை அடைவதற்கான வழிகளையும் சொல்லியாரு. அதனால எல்லாரும் இவரை பார்த்து பைத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இவர் என்னன்னா, அவங்களாம் எப்படி இருக்கிறாங்களே அதனால அவங்க ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. கடைசியில் ஒரு முடிவுக்கு வராரு. இப்படி மாறி மாறி நம்மளை சொல்லிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு சொல்றாரு. கண்ணபிரானே பெரிய பெருமாளே என்று அழைக்கின்றேன். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, உண்மையிலேயே நான் பெருமாள் மீது பைத்தியமானேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாருங்க, பியூட்டிஃபுல் லைன். எப்படி உண்மையிலே பெருமாள் மீது பைத்தியம் ஆயிட்டேன். அந்த பாட்டை கேட்டு பாருங்க. அந்த பாட்டோட பொருள் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்.
அடுத்த பாட்டு பாருங்க. கங்கையீர் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு, பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கத்தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடைக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்வார் பாடுறாரு. அதோட பொருளை நம்ம இப்போ பார்ப்போம். புண்ணியமான நதி அப்படின்னு சொன்னோம்னா கங்கைன்னு சொல்லுவோம். இவர் என்ன சொல்லுகிறாருன்னா, கங்கை நதியை விட புண்ணியமான நதி இந்த காவேரி அப்படின்னு சொல்லுகிறாரு. சொல்லுறாரு, ஒரு அழகான சோலை, அதில் ஒரு அழகான பெரிய கோயில், நம்ம மேலே அன்பு வைத்துக்கூடிய பெருமாள். நல்லா பாருங்க, நம்ம மேலே அன்பு வைத்து கொள்ளக்கூடிய பெருமாள் அழகாக படுத்திருக்கிறாராம். அதை நல்லா அனுபவிச்சுக்க பிறகு உன்னை மறந்து நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பாடுகிறார். இந்த பாசுரத்தை கேளுங்க. சாமிடத்து என்னை குறிக்கோள் கண்டாய் சங்குடு சக்கரமேந்தினானே, நாமிடத்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமந்தமர்கள், பூமிடத்து உன் திறத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்ப தோர் மாயை வல்லை, ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்தரைவனை பள்ளியானே. அதாவது அவருடைய கடைசி காலத்தில் பெருமாள் இவரை நினச்சிக்கணுமா. ஏன் இவரை நினைக்கணும்னா, தூதர்கள் இவருடைய உயிரை எடுத்துகிட்டு போகும்பொழுது இவர் பெருமாளை பற்றி நினைக்காத வண்ணம் ஒரு மாயையை உருவாக்கிடுவாங்களாம். அதனால நான் இப்போ ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே உன்னுடைய பெயரை சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அதனால நம்மளும் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி வைப்போம். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா என்னும் நாமம். ஆழ்வார்கள் அப்படின்னாலே இறைவனை ஆழ்ந்து அனுபவித்தவர்கள் ஆழ்வார்கள். நாமும் இறைவனை ஆழ்ந்து அனுபவித்து இறைவனை சேருவோம். ஆழ்வார்களில் பெண் ஆழ்வார் ஆண்டாள் சொன்னது மாதிரி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் பொன்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். ஓம் நமோ நாராயணாய.